வணக்கம். வெல்கம் டு பொன்மருவின் சேனல். இந்த வாரம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே வெளியாகியிருக்க படம் தான் மலையாளி ஃப்ரம் இந்தியா. இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படம் இப்போ லீவு டயத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. உலகெங்கிலும் இருக்க மலையாளிகள் கொண்டாடக்கூடிய படமாக வந்திருக்கு. இந்த படம் மலையாளிகளுக்கு உலகெங்கும் உள்ள மலையாளிகளுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி விளம்பரம்லாம் பண்ணாங்க. அது இல்லாமல் அந்த ஆந்தம்னு சொல்லி அதுவும் மேட் இன் இண்டியா மாதிரி அந்த ஒரு ஆந்தமும் நல்லா ரீச் ஆச்சு. ட்ரெய்லரும் நல்லா வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. ஏன்னா ஜனகணமனன்னு சொல்லி ஒரு சிறப்பான சூப்பர் டூப்பர் ஹிட்டு சோசியல் மெசேஜை வந்து ரொம்பவும் ப்ரீச்சிங் மூலம் இல்லாமல் சொன்ன இயக்குனர் டிஜோ ஜோஸ் ஆண்டனியோட 2வது படம். அவர் மிக சிறந்த இயக்குனர்னு மலையாளத்தில் பேர் எடுத்தவர். அவரோட 2வது படம். அது இல்லாமல் நிவின் பாலி ஏற்கனவே இப்போ வருஷங்களுக்கு சேஷம் சொல்லி ஒரு படத்தில் வந்து கம்பேக் கொடுத்திருந்தார். செகண்ட் ஹாஃபில் அவர் டாமினேஷன் தான். அந்த காமெடியில் அந்த ஷோ ஸ்டீலர்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பாக பண்ணியிருந்தார். ஸோ இவங்க காம்பினேஷனில் இந்த படம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி மக்கள் ஆவலாக எதிர்பார்த்துருந்தாங்க. நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு. இந்த படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுதா இல்லைனா எல்லாமே ஒரு ஹைப்பா அப்படின்றது நம்ம டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல இப்போ ஒரு பரவலான ஒரு திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் வேர்ல்டு வைடு. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்களில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் வந்து எப்படி இருக்கும், குழந்தைங்களோட பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த அவசரம் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனில் இருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, நிவின் பாலியும் தியான் சீனிவாசனும் கேரளாவில் ஒரு பகுதியில் வந்து வேலைக்கு போகாமல் சும்மா ஒரு கட்சியோட அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜை வச்சுட்டு அவங்க கட்சி ஆட்சிக்கு வந்துடும், நம்ம இனிமேல் இருக்கலாம்னு சொல்லி ஜாலியாக இருக்கலாம், நம்ம வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகாமல் ஜாலியாக கிரிக்கெட் ஆடிக்கிட்டு அப்படி சுற்றிக்கிட்டு திரியிறாங்க 2 பேரும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவங்க அந்த அரசியல் கட்சி சார்ந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதை வந்து தியான் சீனிவாசன் பண்ண மிஸ்டேக்னால அவர் கூடவே சுற்றுற இவரும் அந்த டயத்தில் அந்த ஸ்பாட்டில் இருந்த நிவின் பாலியும் அந்த பிரச்சனையில் தலைமுறை ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து தியான் சீனிவாசனை வந்து பிடிச்சி அடித்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஐசிசி சேர்ற அளவுக்கு பண்ணிடுறாங்க. இதனால் தலைமறைவாக இருக்க நிவின் பாலி வந்து அவங்க மாமா வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடணும் சொல்லி பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்து தலைமுறையாக இருக்கவர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாரு. அவர் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு இதில் மாட்டிக்கிறாரு. அந்த இடம் எப்படின்னா பாலைவனம் மாதிரி, ஆடு ஜீவிதத்தில் வர மாதிரி ஒரு பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிறாரு. ஆடு ஒட்டகம் அந்த மேய்க்கிற மாதிரியான ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிறாரு. அங்கே ஒரு பாகிஸ்தானி தான் ஒரு சூப்பர்வைசரு. அவரோட முதல்ல டஃப் ஆனாலும் அதுக்கப்புறம் பாண்டிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் திடுக்கிடும் சம்பவங்கள் 2 பேர் வாழ்க்கையில் நடக்குது. அந்த பாகிஸ்தானி சூப்பர்வைசர் லைஃப்லேயும் நிவின் பாலி லைஃப்லேயும். அது என்னங்கிறது பரபரப்பான பேலன்ஸான மிச்ச கதையை சொல்லதான் பேலன்ஸான மிச்ச கதை. நடுவில் கிளைமேக்ஸில் வந்து நல்ல சோஷியல் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட பேலன்ஸான கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடி பொலிட்டிக்கல் ஷேட்டையர்னு சொல்லி நல்லாவே ஓரளவுக்கு என்கேஜிங்காக போயிடுது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடி எமோஷ்னலாக கலந்து சோஷியல் மெசேஜோட முடிச்சிடுறாரு. அதனால் டிஜோ ஜோஸ் ஆண்டனி ஓரளவுக்கு படத்தை வந்து காப்பாற்றிடுறாரு. மினிமம் கேரண்டின்னு சொல்கிற அளவுக்குரிய சரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து எனக்கு ஓரளவுக்கு படம் எந்த அளவுக்கு ஏமாற்ற அளவுக்கு கொண்டு போயிடுறாரு. ஸ்க்ரீன் ப்ளே அதில் சக்ஸஸ்ன்னு சொல்லிடலாம், முக்கால் தாண்டிட்டாருன்னு சொல்லிடலாம். ஸோ அது இல்லாமல் படத்தில் வந்து நிவின் பாலி காமெடி அண்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏற்கனவே இப்போ வருஷங்களுக்கு சேஷம் படத்தில் கம்பேக் கொடுத்துருந்தாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான் வந்து படத்தில் டாமினேஷன் பண்ணியிருப்பார். அவர் வந்து இந்த படத்தில் வந்து எல்லா எமோஷனும் கலந்து காமெடி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷ்னலான அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா கேரி ஓவர் பண்ணி படத்தை நல்லா தாங்கி பிடிச்சிருக்காரு. ஸோ அவர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. படத்துக்கு அவர் தான் மெயினு. படத்தை அதை உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுக்கு தெரிவிச்சுக்கலாம். அதெல்லாம் படத்தில் தியான் சீனிவாசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இவரும் சேர்ந்து நல்லா லூட்டி அடிக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போகாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்றதை கண்ணு முன்னாடி கொண்டு வர அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. தியான் சீனிவாசன் காட்சிகளை செகண்ட் ஹாஃப்லேயே வச்சுருந்தாங்களான்ற சொல்லக்கூட எல்லோரும் இருக்குது. அது இல்லாமல் படத்தில் அம்மா கேரக்டரில் மஞ்சு பிள்ளை அவங்க தான் வந்து நிவின் பாலிக்கு அம்மா வராங்க. அவங்க பல கேரக்டரில் வந்து நிவின் பாலியை வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறது, சில காட்சிகள் எமோஷனல் ஆகுறது, காமெடி கொஞ்சம் சில சீன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு மிக்சரான ஒரு கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் ஒரு முக்கியமான காட்சி 2-3 சீனை வந்தாலும் ஷான் டாக்கோ வந்து முக்கியமான படத்தில் அவங்க எலிவேட் பண்ணுற சீனில் நடிச்சிருக்காரு. படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் சலீம் குமாரும் நல்ல ஒரு முக்கியமான வசனம் பேசி சிறப்பான காட்சி படத்தில் பண்ணியிருக்காரு. சலீம் குமார் வந்து தேசிய விருது பெற்ற ஒரு சிறப்பான நடிகர். அவர் 2-3 சீனை வந்தாலும் அவரும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் அனஸ்வராஜன் அவங்க வந்து கேரக்டர் வந்து ஹீரோயின் கேரக்டர் தான். படத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சில ஒப்புக்கு சப்பா மாதிரி கேரக்டர் தான். அவங்க ரொம்ப படத்தில் கேரக்டர் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை
படத்தில் பெரிய அளவு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கூட கேரக்டர் இருந்தாலும் அதை உணர்ந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. வர கேரக்டர் கூட சிறப்பாக பண்ணியிருக்காங்க 2, 3 சீன்லாம். ஒரு பாட்டு வருது அவங்களுக்கு. இந்த மாதிரி சில சீன்லாம் வராங்க. ஐஸ்வர்யராஜன் ஹீரோயின்ற ஒரு அந்த ஒரு சம்பிரதாயத்தை கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பாகிஸ்தானி கேரக்டரில் வர தீபக் ஷெட்டி வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான் படத்தை நல்லா தாங்கி பிடிக்கிறாரு. நல்ல ஜெய்ஜாண்டிக்காக நிவின் பாலிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு நடிப்பில் வந்து பின்னி படம் எடுத்திருக்காரு. அது இல்லாமல் படத்தில் வந்து அந்த பாகிஸ்தான் பொண்ணு வரது, அவங்க அம்மா வரவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பாகிஸ்தான் பொண்ணு வரவங்க அந்த ஐநா சபையில் வந்து மலையில மாதிரி ஒரு உரையாற்ற காட்சிகள்லாம் சோஷியல் மெசேஜஸ் கூஸ் பம்பாக இருக்குது. மற்றபடி கேமரா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கேரளாவோட அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கு. காட்ஸ் ஓன் கண்ட்ரியை சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த அந்த கல்ஃப் பாலைவனத்தில் எப்படி இருக்குன்றதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. மைனஸே இல்லையானா இருக்குது. அது எப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நம்ம ஏற்கனவே ஆடு ஜீவிதம் படம் வந்த மாதிரியே கதைக்களம் போகுது. இப்போ சமீபத்தில் ஆடு ஜீவம் வந்தது அதே மாதிரியான ஒரு கதை போகுது. அது மைனஸாக பார்க்கப்படுது நடுவில். இந்த படத்துக்கு அப்புறம் ஆடு ஜீவம் வந்திருந்தா ஒரு மாதிரி போயிருக்கும். இந்த படம் வந்து ஆடு ஜீவிதத்துக்கு அப்புறம் வரதால் கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல. பல காட்சிகள் அதே மாதிரியே இருக்குது. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது இல்லாமல் படம் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் போகுது. ஒரு முழு ஸ்ட்ரெச்சாக வந்து நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளேன்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை. நல்ல ஒரு கோர்வையான எமோஷனலாக ஒரு இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வர அந்த பாகிஸ்தான் சூப்பர்வைசருக்கும் ஹீரோவுக்கும் உள்ள அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் இருந்தால் தான் நமக்கு கனெக்ட் ஆகும். அவங்க வந்து வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக படுது. என்ன பண்ணாலும் பார்க்கப்படுது. அது ஒரு பெரிய அளவில் இம்பேக்டை கொடுக்கல படத்தில். செகண்ட் ஹாஃபை வந்து ஏதோ படத்தை வந்து முடிக்கணும்னு சொல்லி முடித்த மாதிரியே ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது எனக்கு. மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, நிவின் பாலிக்கு வருஷங்களுக்கு சேஷம் அளவுக்கு இல்லைனாலும் இந்த படம் ஓரளவுக்கு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். மொத்தத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஓரளவு ஸ்பீடாக போயிடுது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடி, எமோஷன் கலந்ததால கொஞ்சம் கிரின்ச்சாக இருக்குது. அது மட்டும் தவிர்த்துருக்கலாம். ஸோ மொத்தத்தில் என்ன அளவில் இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆவரேஜான படம். நல்ல போர் அடிக்குதுன்னா பார்க்கக்கூடிய அளவில் உள்ள படம். ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்படும். இப்போதைக்கு இது என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான படம். ஸோ பார்க்கலாமா வேணாமான்ற காலை நீங்கள் தான் எடுத்துக்கணும். இந்த படம் இப்போ நம்ம ஊர்லேயும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு 2 நாள் முன்னாடி. அதாவது சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் தான் இந்த வெள்ளிக்கிழமை. ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.